தேனி மாவட்டம் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக தலைமை ஆட்டோ சங்கத்தின் மூலம் 60 ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் தற்போது போக்குவரத்து மாற்றத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தலைமை ஆட்டோ சங்கத்தினர் மனு அளிக்கச் சென்றனர். மேலும் அவர்களின் சங்கத்தின் சார்பில் இன்று பழைய பேருந்து நிலையத்தில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். கடந்த சில நாட்களாக தேனியில் போக்குவரத்து மாற்றத்தினால் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ உரிமையாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து பேருந்துகளும் மீண்டும் பழைய பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தேனி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தலைமை ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதில் தேனி தலைமை ஆட்டோ சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். 2013 ஆட்டோ ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு திறந்த உடனே இங்கே இருக்கிற பெரும்பான்மையான ஆட்டோக்கள் எல்லாமே சேர்ந்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தான். பிரிஞ்ச உடனே கொஞ்சம் போனதுனால பஸ்ஸுகள் எல்லாமே வரத்து பூரா கம்மியானதுனால டோட்டலாக ஆட்டோ சவாரி கம்ப்ளைண்ட் நின்றுச்சு. இது போக அங்கிட்டு லோனுகளை வாங்கி வெளியூரில் திருப்பூரில் வேலைக்கு போனவங்களாம் திரும்பி ஆட்டோக்களெல்லாம் லோனுகளுக்கு வாங்கி திரும்பி தேனிக்கே வந்துடுறாங்க. ரேணுகாம்புல் குறிப்பாக ரேணுகாம்புல் எங்கள் பக்கத்தில் ரேணுகாம்புல் அடைச்சதுனால அங்கே வேலை இல்லாமல் கொஞ்சம் பேர் வெளியே வந்துட்டாங்க. திருப்பூரில் அங்கேயும் ஏற்றுமதி ஏதோ டவுன் ஆனதுனால அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இது சுற்றி இருக்க கிராமங்கள் வேலை இல்லாதனால ஏதோ அரை வயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சு இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோக்கள் அதிகமாக பெருகிருச்சு. ஆட்டோ அதிகமாக பெருகும்போது நாங்கள் முறையாக சங்கம் வச்சு தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டர்னு பிரகாரம் போகிறோம். அதாவது ஒரு டர்னு இத்தனை பேர் ஏற்றணும் அப்படிங்கிறது அரசு முறைப்படி பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் 3+1 முறையாக நாங்கள் பின்பற்றி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் ஆட்டோ அந்தந்த இடத்துல கண்ட இடத்துல பாட்டி ரன்னிங்கில் சேராட்டோ மாதிரி ஆனதுனால எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரம் தேனி பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரக்கூடிய சவாரி பூரா லாக் ஆயிடுச்சு. லாக் ஆனவருடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ தற்காலிகமாக மேம்பால பணிகள் நடக்குதுன்னு சொல்லி அங்கிட்டு போக்குவரத்து இடையில மாட்டுறதுனால கடந்த 2 மாதமாக டியூ கட்ட முடியல. ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியல. மருத்துவத்தை கூட செய்ய முடியாது. அரை வயிறு காவயிறு கஞ்சியை குடிச்சு வாழ்வாதாரத்தை ஒரு கேள்விக்குரிய நிலைமையில் நின்றுருக்கான். இந்த நிலைமையில் நாங்கள் இன்னைக்கு 19/8/2024 ஆட்டோ சங்கத்திலேருந்து இந்த கோரிக்கை மனு கொடுக்க போனோம். அது என்ன கோரிக்கை மனுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருவழி பாதையாக இருந்தது ஒரு வழி பாதையாக மாவட்ட நிர்வாகம் எங்கள் மாதிரி ஆளுகளை டிஸ்கஷன் பண்ணாமல் ஆட்டோ தொழில் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் அவங்க திடீரென்று மாற்றுப்பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுனால பஸ்ஸுகள் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கிறதுனால எல்லா சவாரியும் பிரிஞ்சு போச்சு. இது போக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே 1500க்கு மேலே ஆட்டோக்கள் தேனியில் இயங்கிட்டு இருக்குது. முறையற்ற முறையில் லைசன்ஸ் பேச்சு காக்கி சீருடை மற்றும் மது போதை வஸ்துகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களும் இருக்காங்க. நாங்கள் முறையாக சங்கம் அமைச்சு முறையாக அது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இது பல முறை மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஒரு முறைப்படுத்துங்க ஆட்டோ ஸ்டாண்டை நாங்கள் இதை நம்பித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் 30 வருஷமா அப்படின்னு பல முறை கோரிக்கை மனு கொடுத்தாச்சு. இது சம்மந்தமாக டிஎஸ்பி தலைமையில் மீட்டிங் போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியாளர் எஸ்பிகிட்டே நாங்கள் மனு கொடுத்து பல முறை எங்களுக்கு விழிப்புணர்வு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி மிக கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறோம். அதனால் நாங்கள் எங்கள் கோரிக்கை மனுவில் சுற்றி ஆட்டோ ஓட்டக்கூடிய கருவலங்கம்பட்டி காணாவளுக்கு டிக்கெட் போகிறவங்களை ஒருநிலைப்படுத்தினேன். இங்கிட்ட அலினாரம் சுக்கோடம்பட்டி இப்போ அன்னஞ்சி வழக்கு டிக்கெட் போகிறவங்களை ஒருநிலைப்படுத்தினேன். இங்கிட்டு பிசி வெட்டி கோடாங்கி வெட்டி பக்கம் டிக்கெட் போடுற ஆட்டோக்களை பூரா சரி பண்ணினேன். அவங்கெல்லாம் வர்றதுனால எங்களை வரக்கூடிய சவாரி பஸ்ஸுலேருந்து இறங்கணுன்னு ஆளுகளை சவாரி ஏற்றிட்டு போகிறதுனால எங்கள் வாழ்வாதாரம் மிக மோசமாக இருக்குது. அவங்க கூட நாங்கள் போய் ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் சண்டை தேவையற்ற ஒரு கிரிமினல் குற்றங்கள் நடவடிக்கை பாயக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நாங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்போ இருவழி பாதையை ஒரு வழி ஆனதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் இடி விழுந்த மாதிரி ஆனதுனால நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம். அதே போன்று அவங்க நடவடிக்கை எடுக்காட்டி இந்த ஒட்டுமொத்தமான ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு மாற்று வேலை ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை மனு அடுத்து நாங்கள் தயார் பண்ணி இருக்கோம். அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த விரக்தி வேதனையோட ஒட்டுமொத்தமான ஆட்டோ தொழிலோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் கோரிக்கை மனு வச்சுருக்கோம். அதனால் நடவடிக்கை எடுத்து நாங்கள் வச்சுருக்கிற கோரிக்கை தகுந்த மாதிரி இந்த பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கும் இந்த வயதானவர்கள் இடையில இறக்கி விட்டு போனதுனால நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் பால் விட்டும் தாய்மார்கள் நோயாளிகள் எது எங்கன இறக்குற எங்கன போகிறதுன்னு தெரியல.
இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு போக்குவரத்து விதி மாற்றிருக்கான்னு சொல்லவும் எங்களுக்கும் வழிமுறை தெரியாமல் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 4 சந்து தான் தேனி மாவட்டம். இந்த 4 சந்தில் தேனி மாவட்டம் அறிவிச்ச வண்டி எங்கிட்டு போகுது என்னன்னு தெரியல. அதனால் வந்து முறைப்படுத்தி இது மேலும் வந்து ஆட்டோ தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இதோட மெயினான கோரிக்கை இருக்குது சார். தேனி ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவராக பணிபுரிகிறேன். எங்கள் குடும்பம் 60 குடும்பம் ஆட்டோ ஓட்டி பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த இருவழி பாதையாக ஒரு வழி பாதையாக மாற்றுறதுனால எல்லா பேர்த்துக்கும் சரியான ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஓட்டுநர் வந்து ஓட்டுநர் வந்து பஸ்ஸு இறக்கி வரவங்க எங்கே நிப்பாட்டி இறக்கி வரவங்க கூட தெரியாமல் நிறையா விழுகிறாங்க. அது நேற்று கூட ஒரு உயிர் இழப்பு ஆகிப்போச்சு. இது யாருக்கும் தெரியாது. எந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறக்குறதுக்கும் வெளியே போய் இறக்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. வெளியே இறக்கலாம் அங்கங்கே இறக்கி விட்டு அவங்கவுங்க அப்படியே போயிடுறாங்க. அது நிறையா பிரச்சனை வருது, எல்லாம் பார்க்குறாங்க. அதில் நேற்று உயிரிழப்பு இருந்தது வந்து மன வருத்தம் அதிகமாக இருக்குது. இது மன வருத்தம் இல்லாமல் இந்த சுற்றி ஓட்டுறவங்கனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை வந்து மாற்று ஏற்பாடு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் ஆட்டோ ஓட்டி வந்துருக்கேன் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கி இந்த திடீர்னு மாற்றத்தில் வந்து டெய்லி வந்து ஒரு 500 கொண்டு போனதில் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வெறும் 300 கொண்டு போக முடியும் எங்களால். எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்குது. எனக்கு 3 குழந்தைங்க என்கிட்ட இருக்க டிரைவர்களுக்கு பூரா 2, 3 குழந்தைங்க இருக்குது. உங்களுக்கு பூரா ஒரு நாளைக்கு வந்து வெறும் 300-200 வீட்டு செலவு வந்துடுது. என்னத்தை வச்சு நாங்கள் பழப்பு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பழப்பு நடத்த முடியும் எங்களால்? அது நம்ம சொன்ன மாதிரி இருக்குது. பைகளை நான் சத்தம் போட்டேன். ஹலோ